முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவோம். இங்கே இருப்பவர்களில் சிலர் உன் மீது பல குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார்கள். அதிலே மிக முக்கியமான ஒன்று, நீ பிதாவினுடைய குமாரன் என்று உன்னையே நீ கூறிக்கொள்கிறாயாமே. மறைக்காமல் உண்மையை சொல். நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? நான் அவர்தான். ஆம், இவர் ஒரு குற்றவாளி. இவரை விடக்கூடாது. இவருக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும். தண்டனை கொடுக்க வேண்டும். விடாதீர்கள். இவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தில் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள். தண்டனை கொடுங்கள். இவரை விடாதீர்கள். இவரை விடக்கூடாது. தண்டனை கொடுத்தேயாக வேண்டும். இவரை விடக்கூடாது. இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன? தேவ தூஷணத்தை நீங்களே கேட்டீர்கள். உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? சொல்லுங்கள். விடாதீர்கள். மரண தண்டனை கொடுங்கள். இல்ல இல்ல, ஆமா, நீ அவருடைய சீடர் தான். நிச்சயமா சொல்றேன், நான் உன்னை அவரோட பார்த்திருக்கேன். நீங்க சொல்றாள், நான் இல்ல. உண்மைதான், நீ இயேசுவோட சீடர் தானே? சொல்லு, உண்மையை சொல்லு. உன்னை நான் அவர் கூட தோட்டத்துல பார்த்திருக்கேன். உண்மையை சொல்லு. நான் சொல்றதை கேளுங்க. எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. உண்மையதான் சொல்றேன். எனக்கு அவரை தெரியவே தெரியாது.